So, what is the impact of Reformation? சீர்திருத்தத்தினுடைய பாதிப்பு என்ன? இன் ஜெனரல், பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது சீர்திருத்தம் வராமல் இருந்திருக்குமானால், if Reformation would have not come, it will still be barbarians. நம்ம காட்டு மிராண்டிகளை போல தான் இருந்திருப்போம். Probably you may ask, how could this? இது எப்படி? சீர்திருத்தம் வந்ததுனால தான் வேதம் வெளியே கொண்டு வரப்பட்டது. Because of Reformation, the Bible came out. When the people started reading the Bible, வேதத்தை படிக்க ஆரம்பித்த பொழுது people could understand what is the gospel. சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை மக்கள் விளங்கிக் கொண்டார்கள். People could understand what will be the impact if salvation is not being preached, and why the Bible tells that we should go and preach the gospel to all the world. வேதம் இந்த உலகம் என்றும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை தெரிஞ்சிருக்காது. So there won't be any missionaries. மிஷினரிகள் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. When there are no missionaries, மிஷினரிகள் இல்லாத போது there is no education. கல்வி என்பதில்லை. When there were no missionaries, மிஷினரிகள் இல்லாத பொழுது there were no medical hospitals. மருத்துவத்துறையிலான காரியம் இல்லை. சீர்திருத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிகழ்ந்தது மாத்திரமல்ல. It does not happen in a particular place. The impact of Reformation, இந்த சீர்திருத்தத்தினுடைய பாதிப்பு உலகமெங்கும் பாதித்தது. It impacted the whole world. The status of the world was lifted up. உலகத்தினுடைய தரம் உயர்த்தப்பட்டது. Because many missionaries sacrificed their lives. அநேக மிஷனரிகள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள். Countries like India, absolutely there was no possibility at all for us to get education and to grow. இந்தியா போன்ற தேசங்களில் கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாதுங்க. We were not the people who are highly intelligent even. அதிக புத்தி கூர்மை உள்ள மக்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. Truly speaking, we were barbarians. சொல்லப்போனால் நம்ம காட்டு மிராண்டிகளைப் போல தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். We didn't have a proper dress to wear. சரியான உடை கூட உடுத்தாதபடிக்கு கோவணமும் துண்டும் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்தியர்கள். Indians were living when the missionaries came. So because of Reformation, சீர்திருத்தத்தின் மூலமாக the whole world was benefited and is benefited. முழு உலகமுமே பிரயோஜனப்பட்டது, இன்றும் பிரயோஜனப்பட்டு வருகிறது. If Reformation would not have come, சீர்திருத்தம் வராமல் இருந்தால் நீங்களும் நானும், you and I will be like barbarians.
காட்டுமிராண்டியில் ஒருவேளை கொஞ்சம் தான் நாகரிகம் இருந்திருக்கலாம். பட் we all will be worshippers of idols. விக்கிரங்களை தொழுது கொண்டிருக்கிறவளதான் இருந்திருப்போம். Especially people like us who are at low standards, low status. அடித்தளத்தில் இருந்த இந்தியாவுடைய மக்கள் மேலே வந்திருக்கவே முடியாது. They would not have come up. Casteism, ஜாதி. The higher caste people were ruling the people. உயர்ந்த ஜாதி மக்களை ஆளுகை செய்து வந்தார்கள். Untouchability, தீண்டாமை. You will not be allowed to drink the same cup in which they drink. அவங்க குடிக்கிற அந்த கப்பில் நீங்கள் குடிக்க முடியாது. Dear people, Reformation has got such a great impact. சீர்திருத்தம் என்பது அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கிற்று. சீர்திருத்தம் வராமல் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் இன்னும் அடிமைகளாக தான் இருப்பீங்க. You will be still slaves. No education. படிப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்காது. No proper medical care. மருத்துவ ரீதியானல. You will still be the person who will be a slave in this barbarian country. இந்த காட்டு மிராண்டி தேசத்தில் இன்னும் நீ அடிமையாகத்தான் வாழுவாய். Reformation we can't really enumerate. இதை நம்ம சொல்லி முடியாததுங்க. சீர்திருத்தம் என்பது ஏதோ மேற்கத்திய நாட்டில் நடைபெற்ற ஒரு காரியம் என்பதாக நீங்கள் என்ன வேண்டாம். Don't think that Reformation was a revolutionary change took place in Europe. What about Africa? ஆப்பிரிக்காவை குறித்த காரியம் என்ன? Cannibals, மனிதர்களை கொன்று சாப்பிட்ட ஜனங்கள் அவங்க. Missionaries went there. மிஷினரிகள் அங்கே போனாங்க. They taught them language, மொழியை கற்றுக் கொடுத்தார்கள். They educated them, அவர்களை படித்து வைத்தார்கள். அம்யான்லே சீர்திருத்தம் வராமல் இருந்திருக்குமானால் இந்தியா இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க முடியாது. If Reformation would not have come, India would not have come up like this. Not only India, even the other countries. இந்தியா மாத்திரமல்ல, அடுத்த நாடுகள். One William Carey, a cobbler, came from India. இந்தியாவுக்கு ஒரு செருப்பு தைக்கிற, பழைய செருப்பு தைக்கிற தொழிலாளி வில்லியம் கேரி வந்தார். The first man who established the university in India. முதலாவது பல்கலைக்கழகத்தை நிறுவினவர் அவர்தான். So many things he did. நிறைய காரியங்களை செய்தார். The newspaper, he was the first person who started newspaper. We were all completely strange those things. இவைகளுக்கெல்லாம் நம்ம தெரியாது. நமக்கு ஒன்றுமே தெரியாது. We didn't know anything about this. So the government put the stamp of William Carey. William Carey இனுடைய அந்த ஸ்டாம்பை போட்டது. But still India has no regard for the missionaries. மிஷினரிகளை கனப்படுத்தலை. They drove the missionaries. இந்தியாவில் மிஷினரிகளை துரத்துனாங்க. That's why the India is still struggling. ஆகவே இந்தியா இன்றைக்கும் போராடி கொண்டு தான் இருக்கிறது. If you would have been ruled by the English people until today, we would have been completely, we have come up to a very high level. ஆங்கிலேய மக்களால் நம்ம ஆளுகை செய்யப்பட்டு வந்திருந்திருப்போமானால்
நம்ம மிக உயர்ந்த நிலையில் கூட போயிருப்போம். இஸ் இட் த பாலிட்டிஷியன்ஸ், அரசியல்வாதிகளை பாருங்கள். Dear people, we are ruled by people who are deceivers. நம்மளை ஏமாத்துற ஆட்கள் தான் ஆள்றாங்க, வேறு வழி கிடையாது. No other go. So Reformation brought such a revolutionary change economically. பொருளாதார ரீதியில் சீர்திருத்தம் என்பது மிக உயர்ந்த ஒரு அளவுக்குள்ளாக கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, சீர்திருத்தம் உண்டாகிறதுக்கு முன்பாக, பிஃபோர் த ரெஃபர்மேஷன், த போப்ஸ் and the people in the higher standards, they were luxuriously enjoying, deceiving people. போப்புகளும் மற்றவர்களும் மக்களை ஏமாற்றி அனுபவித்து வந்தார்கள். People didn't know anything about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. What they knew was, தெரிஞ்சதெல்லாம் a statue of Jesus, இயேசுவினுடைய சிலை தான். For what purpose did Jesus come? இயேசு எதற்காக வந்தார்? They said only through us you can reach God. எங்கள் மூலம் தான் நீ கடவுளை கிட்டி சேர முடியும். இன்றைக்கி நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பூசாரின்னு சொல்லுவாங்க, அவங்க மூலம் தான் கடவுளை நம்ம கிட்டி சேர முடியும் என்பதாக. அப்படி தான் இருந்தது. The higher caste people, they said, through us only you can reach God. So Catholicism said, you can't reach God only through us. எங்கள் மூலமாக மாத்திரம்தான் நீங்கள் கிட்டி சேர முடியும். Only through us your sins will be forgiven. எங்கள் மூலம் மாத்திரம்தான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். The church has authority to forgive sins. கத்தோலிக்க சபைக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இருக்குன்னு சொன்னாங்க. People believed it. மக்கள் அதை நம்பினாங்க. So they said indulgences, பாவ மன்னிப்பு சீட்டு, they bought that for plenty of money. பணத்துக்கு நிறைய வாங்கினாங்க. There was a terrible ignorance among the people of that countries. அந்த தேசத்தினுடைய மக்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான அறியாமை காணப்பட்டது. The greatest privilege of Reformation is, சீர்திருத்தத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிலாக்கியம் என்ன தெரியுங்களா? God brought out the Bible. இந்த வேதத்தை தேவன் வெளியே கொண்டு வந்தார். இந்த காலையில் நம்ம பார்த்தோம், வேதம் only for Pope and all the religious so-called fathers. வேதமானது போப்புக்கும் இந்த பாதிரிமார்களுக்கும் தான். They will read in Latin. லத்தீன் மொழியில் வாசிப்பாங்க. In the churches, ஆலயங்களில், churches all fully decorated, all statues, விக்கிரகங்கள். வர்றவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு சிலையாக வணங்கிட்டு போவாங்க. They will worship each statue, தொட்டு கும்பிடுவாங்க. But they didn't know that there is no salvation by this. இதன் மூலமாக ரட்சிப்புங்கிறது அவங்க தெரியல, இல்லைங்கிறது தெரியலைங்க. All they knew what the so-called fathers taught. உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்னென்னா, இந்த பாதிரிமார்கள் என்ன சொல்கிறாங்க அதுதான் தெய்வ வாக்கு. So dear people, the word of God was brought out. வேதமானது வெளியே கொண்டு வரப்பட்டது. இந்த வேதமானது வெளியே கொண்டு வரப்பட்டது பொழுதுதான் முக்கியமாக 5 காரியங்களை மக்கள் இந்த வேதத்தின் மூலமாக விளங்கி கொண்டார்கள். They could understand 5 things.
through the word of God. இதுதான் pillars of reformation, சீர்திருத்தத்தினுடைய 5 தூண்கள். Even for you and me, this is the pillar. These are all the pillars. உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு அந்த தூண்கள் தான். இந்த 5 தூண்கள் என்னங்கிறத குறித்து தான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கட்டடம்னா இந்த தூண் இருக்கு பாருங்க, இந்த ஹோல் பில்டிங்கை தாங்கிறது இந்த தூண்கள் தான். The pillars on the other side, 2 பக்கத்தில் இருக்கிற அந்த தூண்கள், அஃப்கோர்ஸ் the beam, இந்த பீம் கூட அங்கே பில்லர்ஸ் மத்தியில் தான் அங்கே போய் அடங்கி இருக்கிறது. ஸோ வாட் ஆர் ஆல் த 5 pillars of reformation? இந்த சீர்திருத்தத்தினுடைய 5 தூண்கள் என்ன? முதலாவது தூண் என்னன்னா வேதம். வேதம் மட்டுமே. அங்கே சொன்னாங்க, எந்த போப்பும் தேவையில்லப்பா. நோ நீட் ஆஃப் எனி போப் ஃபார் யூ டு டெல் யூ. யூ ஹேவ் பீன் டிசீவ். உன்னை ஏமாற்றிடப்பட்டாங்க. யூ ஹேவ் பீன் டிசீவ் ஃபார் so many centuries. அநேக நூற்றாண்டுகளாக ஏமாற்றப்பட்டுட்டீங்க. வேதம் வேதம் மட்டும்தான். ஒன்லி த பைபிள். நாட் த பாஸ்டர், போதகன் அல்ல. நாட் த போப், போப் இல்லை, பிஷப் இல்லை. நோ, ஒன்லி த பைபிள், வேதம் தான். ஒரு சாதாரண ஒரு கூலி செய்கிறவனுக்கும் இந்த வேதம் கிடைச்சது. தட்ஸ் த பிக் அச்சீவ்மெண்ட். எ manual, a farmer received the Bible. சீர்திருத்தத்தினால even today the highest sale is in the world is the Bible. அதிக பிரதிகள் விற்பனையாகிறது வேதம் தாங்க. இன்னைக்கு வரைக்குமே, even today, until today. ஸோ இந்த வேதமானது எல்லார் கையில் கிடைச்ச உடனே people started reading the word of God. தேவனுடைய வார்த்தையை படிக்க ஆரம்பித்தார்கள். அதுக்கு முன்னால போப் என்ன சொன்னார்? what the pope said, what the so called fathers said, completely wrong. முழுக்க தப்பா இருக்க. Completely wrong. Dear people, Reformation made the most simple man to know God. மிக எளிய ஒரு மனிதனும் கூட தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய வழி வேதத்தின் மூலமாக திறக்கப்பட்டது. The most simple man could know about God if he is sincere in seeking God. அவன் உண்மையுள்ளவனாக இருப்பானா? நிச்சயமாக அந்த வேதத்தின் மூலம் ஆண்டவர் யாருங்கிறது தன்னை வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்துகிறார். He revealed himself through the Bible. He continues to reveal. நான் போதிக்கிறது முக்கியம் இல்லை. அஃப்கோர்ஸ் ப்ரீச்சிங் இஸ் இம்பார்ட்டன்ட். பிரசங்கம் முக்கியம்தான். ஆனால் what I preach is not important. You must know God through this Bible. இந்த வேதத்தில் நீ ஆண்டவர் அறிந்திருக்கணுங்க. That is the purpose of the Bible. இந்த வேதத்தினுடைய நோக்கமே அதுதான். The purpose of the Bible is to know God. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You know the truth and truth shall deliver you. ஸோ முதலாவது அவங்க சொன்ன அந்த தூண் என்ன தெரியுங்களா? வேதம் தான். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் பவுல் எழுதினார். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பவுல் இவ்விதமாக எழுதுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3rd chapter. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் அல்லது ஆமாங்க, எஸ், இந்த இடத்துல
அதுக்கு முன்பாக கூட நம்ம பார்க்கலாம். 15th verse, and that from a child thou hast known the holy scriptures which are able to make thee wise unto salvation. ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை கொடுக்கக்கூடியது என்ன? வேத புத்தகம். நான் எப்படி ரட்சிக்கப்படுறது? Go to the word. வேதத்தண்ட போ. For all your problems, எதுவாக இருந்தாலும் சரி, there is an answer here. வேதமானது பதிலை கொண்டதாகவே இருக்கிறது. ஆகவே முதல்ல சீர்திருத்தத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெளிப்படுத்துதல், the revelation of the reformation was scripture and scripture alone. வேதம் மட்டும்தான். இதோட ஒன்றும் நீ கூட்ட வேண்டியதில்லை, குறைக்க வேண்டியதில்லை. Nothing to add. Plain preaching, plain teaching of the word of God is enough. உனக்கு இந்த வேதத்தினுடைய போதனை போதுமானது. உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்கது. அதுதான். இரண்டாவது என்னென்னா, அதை சோலா ஸ்கிரிப்சரா அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது சோலா கிராசியான்னு சொல்லுவாங்க. அதனால் கிருபையினால் மட்டுமே. அந்த போப்பு மற்றவர்களை சொன்னாங்க, நாங்கள் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறோம். we will take you all to heaven. நீ நற்கிரியைகளை செய்யணுப்பா. you must do lot of things. நீ பணம் கொடுக்கணும் நிறைய. you must give lot of money. you must do this or that. இதை செய்யணும், அதை செய்யணும், தபசு செய்ய. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஈவன் இன் அவர் கண்ட்ரிஸ், நம்முடைய நாட்டில் கூட people go to pilgrimage. கோயில்களுக்கு போகிறாங்க. I was once went to பழனி. அந்த மாதிரிலாம் நான் கூட போயிருக்கேன். So going to pilgrimage will add favor to God. இவ்விதமாக புண்ணிய ஸ்தலத்துக்கு போனால் கடவுளிடத்தில் அதிகமாக ஒத்தாசை கிடைக்கும். இல்லைங்க, வேதம் என்ன சொல்லுதுன்னா, God is a consuming fire. தேவன் பட்சிக்கிற அக்கினி. Can you approach sun? Is there anyone who could approach sun? Like going to moon and Jupiter? செவ்வாய்க்கும் நிலவுக்கும் போகிற மாதிரி மனுஷன் போக முடியுங்களா சூரியனுக்கு? சூரியன்லேருந்து வர ஒளி ஏறக்குறைய 8 to 10 minutes கழித்து தான் இங்கேயே வருது. 8-10 நிமிஷங்களுக்கு பின்னால். அப்போவே உன்னால் சூடு தாங்க முடியல. you could not bear it, the heat of it. டைரெக்டாக நீ பார்க்க முடியாது சூரியனை. வெளிச்சம் நின்று இப்படி பார்க்க முடியாது. ஏன்? ஃபயர். God is like a fire. தேவன் பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லப்படுகிறது. இஸ் a God of holiness. பரிசுத்தமான தேவன். ஆகவே எந்த ஒரு மனிதன் அவரை கிட்டிச்சேர முடியாது. nobody can approach him. even the pope can't approach him. போப்பும் கூட கிட்டிச்சேர முடியாது. ஆகவே தான் நம்ம செய்கிற நற்கிரியெல்லாம் ஒன்றுமே இல்லை. வாட் we do is absolutely nothing. நம்ம பாவம் தான் மலையை போல் இருக்குது. அவர் sin is like a mountain. ஒவ்வொரு நாளும் எத்தனை பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஸ்டில் we are. எத்தனை பாவத்தை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்க. we are committing so many sins. சின்ன சின்ன காரியத்தில் கூட எவ்வளோ. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை எல்லாம் பார்க்கானா நம்ம பட்சிக்க போயிடும். பட்சிக்கப்பட்டு போயிடும் ஒன்றும் இல்லாமல். மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரார். மோசஸ் brought out the people from Egypt. அந்த மவுண்ட் சைனை மீசாய் மலையில் வந்தப்போ God descended on that mountain. இந்த மலை மேலே ஆண்டவர் இறங்குகிறார். The people of Israel were terrified. இஸ்ரவேல் மக்கள் நடுங்குறாங்க. மோசே, you speak to us, not God. மோசே, நீர் பேசும், தேவன் எங்களோட பேச வேண்டாம். we can't bear it. அங்கே தாங்க முடியாது.
Dear people, God is a consuming fire. அவர் இன்றைக்கும் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் செய்கிற நற்கிரியங்கிறது அப்சல்யூட்லி ஜீரோ. நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம பாவம் தான் அதிகம். Our sins are like mountains, mountains and mountains. மலையை போல பாவத்தை செஞ்சிட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். எவ்ரி டே we accumulate sins, பாவங்களை சேர்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு அழிக்கணும்னு நினைப்பார், ஆனால் in no time it will be smashed. But God himself came down. தேவனே இந்த உலகத்தில் கீழே வந்தார். His only son was sent. அவருடைய ஒரே பேரான குமாரன் அனுப்பப்பட்டார். He suffered for my sins, for your sins. உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் பாடுபட்டார். He shed his very precious blood to cleanse our sins. நம்முடைய பாவங்களை கழுவும்படியாக அவருடைய இரத்தத்தை சிந்தினார். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். The blood of Jesus Christ cleanses us from all sins. It's a free gift. So he rose up, உயிர்த்தெழுந்தார். ஆகவே இந்த ரட்சிப்பை அவர் சம்பாதித்து இலவசமாய் கொடுத்திருக்கிறார். பை கிரேஸ் alone, நீ செய்கிற காரியத்தினால அல்ல. It is only by grace. Ephesians 2nd chapter, எபேசியர் 2வது அதிகாரத்தில் 8-9 வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? இலவசம், கிருபை. பாவியாக மேல் கிருபையாயிருந்து அவன் ஜெபம் பண்ணுறான், பார்த்தீங்களா? That man said, Lord, have mercy upon me, the poor sinner. பாவியாக மேலே கிருபையாயிரும் ஆண்டவரே. நீ போயிட்டு, you can't go to God and say, Lord, I am so good, நான் நல்ல மனுஷன். Nothing, our sins are, if we go to God, we will be consumed. ஆனிடத்தில் போனால் நம்ம பட்சிக்கப்பட்டு போயிடுவோம். Because of Jesus, இயேசுவின் மூலமாக நம்மை மீட்கப்படுகிறோம். ஆகவே தான் பழைய ஏற்பாட்டில் அந்த நிழலாக இந்த பலியை குறித்து ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வர்றார். It talks about the sacrifices. So salvation is a gift. ரட்சிப்பு இலவசமானது. இது நீங்களும் நானும் விலைக்கிரயம் கொடுத்து வாங்க முடியாது. ஆகவே தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். So salvation is free gift. So absolutely இது இலவசமானது. ஆகவே தான் வேதம் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எப்படிங்க தெரிஞ்சது? இது வேதம் தெரிஞ்சதுனால தாங்க. பிகாஸ் த பைபிள் வாஸ் ரிட்டன். People could understand. Oh, salvation is a free gift. So how should I come? அவரிடத்தில் எப்படி நான் வர்றது? அது 9வது வசனத்தில், not of works lest any man should boast. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு கிரிகளினால் உண்டானதல்ல. ஆகவே நீ இலவசமாக பெற்றுக்கொள்ளணும்னா, பாவி ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஐயா, பாவியிலும் பாவி. பவுல் சொன்னார், பாவிகளில் பிரதான பாவி நான். ஆண்டவரே, என்னை ரட்சித்திருக்கிறீர், ஆனால் நான் பாவி தான் ஆண்டவரே. Lord, you saved me, but still I am a sinner. நான் ரட்சிக்கப்பட்டன்றதுனால எந்த விதத்திலும் நான் பாவியிலிருந்து மாறினதில்லை. Still I am a sinner. பாவிகளில் சொல்லப்போ நான் பிரதான பாவி. பவுல் சொல்கிறார், நீயும் நானும் பாவிகளில் பிரதான பாவி. ஆகவே ரட்சிப்பு கிருபையினால் மாத்திரமே. நீ என்ன செய்கிறதுனால, நீ தபசு செய்கிறதுனாலோ நற்கிரியை செய்கிறதுனால இல்லை. கத்தோலிக்க போதர்கள் போதித்தாங்க, அந்த ஆலயத்தில் படியிலெல்லாம் முழங்கால நின்று நீ மேலே ஏறினா உன் பாவமெல்லாம் மன்னிக்கப்படும். Your sins will be forgiven. It's all false. பொய்ய இந்த ஜனங்க ஏமாத்திருந்திருக்காங்கன்னு வேதத்தினால் கண்டுகொண்டார்கள். 3வது காரியமாக, கிறிஸ்து மட்டுமே, பை கிரைஸ்ட் alone. ஆமையால் அந்த வேதத்தில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒருத்தரை பற்றி தான் சொல்லுது. The Bible talks about a person. A person, ஒரு நபரை பற்றி பேசுகிறது.
அந்த நபர் யார்? Who is that person? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த பின்பாக எம்மாவுக்கு போகிற சீஷர்கள், the people who went to Emma, they were all discouraged, சோர்ந்து போனாங்க. அப்போ Jesus spoke to them about himself from the first books of Moses. மோசேயினுடைய 5 புத்தகங்கள், தீர்க்கதரிசன புத்தகங்கள், lessons of life, போதனையின் புத்தகங்கள், சங்கீதம், நீதிமொழிகள், யோபு போன்ற புத்தகங்கள். அவ்வளோதான். பழைய ஏற்பாடு தான் அப்போ இருந்தது. ஒன்லி ஓல்ட் டெஸ்டமெண்ட். இது சொன்னார், மூடர்களாக இருக்கிறீர்கள், foolish people. வேதத்தில் சொல்லியிருக்கு, தெரியாதா? Did you not know that the Son of Man, the Son of God has to come and die for the sins of His people? அவருடைய மக்களுக்காக இந்த உலகத்தில் வந்து மரிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியலையா? ஒரு உயிர்த்தெழ போகிறாரு. அப்போ தான் அவங்க கண்கள் திறக்கப்படும். ஐயோ, பைபிளில் இப்படி சொல்லப்பட்டிருக்கா? Dear people, ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான். அவை உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து அப்போஸ்தலர்கள் எப்படி போதித்தாங்க தெரியுங்களா? அப்போஸ்தலர் நடபடிகளை பாருங்க. அப்போஸ்தலர் 4:12, இதுதான் அவங்களுடைய போதனையே. ரட்சிப்பை குறித்து போதிக்கும் பொழுது இதைத்தான் அவங்க போதித்தாங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் எங்கேயும் போய் இதுதான் அவங்க போதிச்சாங்க. என்ன போதிச்சாங்கன்னா, அவங்க போதித்ததெல்லாம் ஒரே ஒரு போதனை தாங்க. அப்போஸ்தலர் 4:12, அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. Neither is there salvation in any other, for there is none other name under heaven given among men whereby we must be saved. ரட்சிக்கப்படும்படியாக ஒரே ஒரு நாமம் தான் இந்த உலகத்தில். ஈவன் டுடே, இன்றைக்கும் கூட ரட்சிக்கப்படும்படியாக there is only one name. வேறு எதுவுமே நம்மளை ரட்சிக்காது, எந்த விக்கிரகம் ரட்சிக்காது. நீங்களும் நான் ஆண்டவர் அறியாமல் இருந்தால் இந்த விக்கிரகத்தின் முன்பாக தான் தொழுது கொண்டிருந்திருப்போம். We would have been bowed down before idol. There is only one name, Jesus. இந்த இயேசு, வேத இயேசுவை பற்றி தான் சொல்லுது. இந்த இயேசுவுக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு தான் ரட்சிப்பு. வாட் இஸ் சால்வேஷன்? ரட்சிப்புன்னு என்ன? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது இருக்கலாம், your sins are forgiven, but above all you are connected with a person. ஒரு நபரோடு நீ இணைக்கப்படுற. You are united with another person, Jesus Christ. இயேசுங்கிற ஒரு நபரோடு கூட நீ இணைக்கப்படுகிறது தான் ரட்சிப்பையா. நான் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், இட்ஸ் ஆல் வேஸ், வழிகள். பட்டு இயேசுவை அறிந்திருக்கிறையா? டு யூ நோ ஜீசஸ்? டு யூ நோ ஹூ இஸ்? அவர் என்ன தெரியுமா? உனக்கு அவருக்கு என்ன தொடர்பு இருக்கு? உனக்கு ஒரு நெருங்க நண்பன் இருப்பார். சப்போஸ் யூ ஹேவ் எ க்ளோஸ் ஃப்ரெண்ட், யூ நோ ஹிம் அபவுட், யூ நோ அபவுட், அவனை பற்றி தெரியும் இல்லைங்களா? அவரை அறிவதே நித்திய ஜீவன். அதுதான் ரட்சிப்பு. சீர்திருத்தவாதிகள் சொன்னாங்க, ரட்சிக்கப்படும்படியாக ஒரே நாமம் தான் இருக்குங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. கிரைஸ்ட் எலோன், அது போதுமானது. கிறிஸ்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். He finished all the works. He finished everything. 4வதாக சொன்னாங்க, faith alone. இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்கிறது? விசுவாசத்தினால். அதான் படித்தோம், இது இலவசம், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள். உன் வாழ்க்கையில் உன் கண்ணு திறக்கப்படுது. யுவர் ஐஸ் ஆர் ஓப்பன். எதுக்காக திறக்கப்படுகிறது? why it is open? to see God. இயேசுவை, தேவனை பார்க்கும்படி அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. யுவர் ஐஸ் ஆர் ஓப்பன் டு see Jesus.
உன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை காண முடியாத கண்கள் திறக்கப்படுகிறது. Your heart is changed to know God. உன்னுடைய இருதயமானது தேவனை அறியும்படியாக மாற்றப்படுகிறது. நிக்கதேம் என்ற ஒரு மனுஷன் வந்தார். One man came Nicodemus to Jesus. அவர் சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிடவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்ப்பா. Unless you are born again, you can't see, you can't know God's kingdom. மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன? What is this being born again? ஒரு காலத்தில் விக்கிரகத்தை தொழுது கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இயேசுவை பின்பற்றும்படியாக மாறினேன்? I was an idol worshipper. I was changed to worship the living God. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆத்துமாவில் கிரியை செய்கிறார். The Spirit of God works in the spirit of man. Who is man? மனுஷன் யாருங்க? How God created man? மனுஷன் ஆண்டவர் எப்படி உண்டாக்கினார்? He took the mud. மண்ணை எடுத்தார். He breathed his breath into him. ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதினார். He became a living soul. ஜீவ ஆத்மாவானா. ஆனால் ஒன்று சொன்னார், if you disobey, கீழ்ப்படியாமல் போனால் உன்னுடைய ஆவி செத்துரும். Your spirit will die. You can't anymore communion with God. தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. ஆதாம தேவன் உண்டாக்கி இந்த விலா எலும்பை எடுத்து மனுஷி உண்டாக்கி கொண்டு வரார். அவர் சொல்கிறார், மனுஷி மிருகங்களை கொண்டு வரார். She is a woman. He named that. எப்படி? God was talking with Adam. ஆடத்தோடு ஆதாமோடு கூட பேசுகிறார். Adam was talking with God. தேவனோடு பேசுகிறார். But God said, Adam, if you disobey, if you eat the fruit, அந்த கனியை சாப்பிட்டானா, your soul will die. உடைய ஆத்மா செத்து போகும். அவன் கனியை சாப்பிட்டானா? Yes. Did he eat the fruit? Yes. What happened? என்ன நடந்தது? His spirit died. அவ்வளோதான், செத்து போச்சு. அவ்வளோதான். ஐயா, நீ செத்து போனா இன்னைக்கு உன்னை யார் எழுப்ப முடியும்? Who can revive? Absolutely. நீ இந்த செத்துட்டீன்னா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஐயோ ஐயோ அங்காரமாக நீ ஓடுற. You go this way, that way. அது செத்து போனா வாழ்க்கையில் நீ என்னென்னலாம் நினச்சிட்டு இருந்தியோ அத்தனையும் உனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. நோ கனெக்ஷன். அப்போ இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும், எவ்ரி மேன் ஹூ இஸ் பார்ன் இன் த வேர்ல்ட் இஸ் பாடிலி அலைவ். சரீர பிரகாரமாக உயிரோடு இருக்கிறான். அவன் ஆவி செத்து போய் தான் உள்ளே இருக்கு. ஆவி இருக்குதா? இருக்குது, ஆனால் செத்து கிடக்குது. அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் மனுஷன், நான் மனுஷன். நான் போய் மாடோட பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? கேன் ஐ டாக் வித் எ கவ்? கேன் ஐ டாக் வித் எ கோட்? ஒரு ஆட்டுக்கிட்ட போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியா? ஈவன் கேன் ஐ விமே நாயை கூட வளர்க்கலாம். நாயோட உட்காந்து நான் பேச முடியுமா? கேன் ஐ டாக் வித்? ஆனால் உங்கள்கிட்ட நான் பேச முடியும். யூ ஆர் எ ஹியூமன் பீயிங், ஐ எம் எ ஹியூமன் பீயிங். நீங்கள் ஒரு மனுஷன், நான் ஒரு மனுஷன். வேதம் என்ன சொல்லுது? தேவன் ஆவியாக இருக்கிறார். காட் இஸ் எ ஸ்பிரிட். உங்களுக்கும் எனக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குரிய சரீரம் இருக்குதுங்க. we have a body. இது ஒரு எல்லைக்குட்பட்டது. ஆனால் தேவன் அப்படி இல்லை, ஒரு எல்லைக்குட்படாதவர். he is a spirit. அவர் எங்கும் இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். ரட்சிப்புங்கிறது என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய செத்து போன ஆவியை, the spirit which is dead is quickened, உயிர்ப்பிக்கப்படுது. you are alive spiritually. ஆவிக்குரிய பிரகாரமாக உயிர் விடுகிறாய். so you could able to communicate with God again. அந்த ஆண்டவரோடு நீ தொடர்பு கொள்ள மறுபடியுமாக முடிகிறது. you could feel God. தேவனை உன்னால் உணர முடிகிறது. you could call upon his name. அவருடைய பெயரை கூப்பிட்ட முடிகிறது.
God could answer you. தேவனோடு கூட பேசுகிறார். அவர் என்னோட பேசலைன்னா நான் இங்கே நிற்க மாட்டேன். I won't stand here. என்னத்தை பிரசங்கம் பண்ணுறது, அவர் என்னோட பேசாமல் நான் இங்கே நிற்கிறது இல்லை. I don't stand here unless God speaks to me what I should preach. உன்னோட பேசுகிறான்னு கேட்குறீங்களா? Do you ask me, is God is speaking to you? Yes, God is speaking to me. தேவனோட பேசுகிறார். Otherwise, I can't be in the ministry. ஊழியத்தில் இருக்க முடியாது. Otherwise, I can't stand in the pulpit. பிரசங்க பீடத்தில் நிற்க முடியாது. ஆனால் உன்னை கேட்குறேன், உன்னோட ஆவியானவர் பேசுகிறாரா? இஸ் யுவர் ஸ்பிரிட் அலைவ்? உன்னுடைய ஆத்மா உயிர் பெற்றதாக இருக்கதான் கேட்குறேன். எப்போயாவது ஆண்டவனோட பேசியிருக்காரா? பேசியிருக்காரா? அதுதான் ரட்சிப்பையா. தட் இஸ் சால்வேஷன். தட் இஸ் சால்வேஷன். அதுதான் ரட்சிப்பு. ஆனால் என்ன, நான் ஒரு பாவ சரீரத்தில் இருக்கிறேன். ஐ ஆம் இன் எ sinful body. அவ ஆதாமை போல முழுமையான சுதந்திரம் எனக்கு கிடையாது. I don't have full communion, but still my spirit is alive. என்னுடைய ஆத்மா உயிரோடு இருக்கிறது. God's spirit testifies that you are a child of God. நீ ஒரு தேவனுடைய பிள்ளைங்கிறத பரிசுத்த ஆவியானவர் சாட்சி எடுக்கிறார். When you die, you will be with me. நீ மரிப்பாயானால் என்னோடு கூட இருப்பாய். ஐயா, அதான் ரட்சிப்பு. தட் இஸ் சால்வேஷன். நீ ஆலயத்துக்கு வர்றது ரட்சிப்பு இல்லை, வேதத்தை வாசிக்கிறது ரட்சிப்பு இல்லை. இட் இஸ் நாட் ரீடிங் த பைபிள். நீ ஜெபிக்கிறது ரட்சிப்பு இல்லை. உனக்கும் தேவனுக்கும் இடையில தொடர்பு இருக்கா? ஒருவேளை இல்லைன்னா நீ, ஐ டெல் யூ ஃப்ராங்க்லி, யூ ஆர் நாட் சேவ்ட் டியர் ஃப்ரெண்ட். நீ ரட்சிக்கப்படலை. யூ ஆர் நாட் சேவ்ட். இப்போ என்ன செய்யறது? ஆண்டவரே என்ன ரட்சியம் ஐயா, சேவ் மீ. தேவனிடத்தில் போ. நீ இந்த உலகத்தோடையே இருந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை விட நீ செத்து போனா உன்னுடைய ஆத்மா ரட்சிப்புக்குள்ள மீட்புக்குள்ள போகணும். இல்லைன்னா நரகம் தான் போவேன். You'll go to hell. You may come to the church. ஆலயத்துக்கு வரலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் மற்ற எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சத்தத்தை நீ கேட்க முடியலன்னா, ஒருவங்க கேட்கலாம், எப்படிங்க சத்தமாக பேசுகிறாரா? எனக்குள்ள உணர்த்துறாரையா. He convicts me through his word. உடைய வார்த்தையின் மூலம் என்னோட கூட உணர்த்துகிறார். I could hear it is God, the voice of God. தேவனுடைய சத்தம் என்று என்னால் உணர முடியும். ஒரு ஸ்டெத்தாஸ்கோப்பை கொடுத்து உன்னிடத்தில் கொடுத்து ஒரு பேஷண்ட்டுடைய ஹார்ட் பீட்டை கேளுன்னு சொன்னால் உனக்கு சரியாக தெரியாது. டப்பு டப்புன்னு அது ரெண்டு தான் கேட்கும். ஆனால் ஒரு உண்மையான அதில் ட்ரெயினான டாக்டர் அதை வச்ச உடனே சொல்லுவாங்க, இந்த இருதயத்தில் இந்த கோளாறு இருக்கு. ஏன்? they are trained and primed to that. அதுக்கு அவங்க அதுக்கு அவர்கள் ஏவப்பட்டவர்களாக அதில் டியூன் ஆனவர்களாக இருக்கிறாங்க. உண்மையாலே உங்கள் வாழ்க்கையில் சீர்திருத்தம் என்பது, ஒருவேளை ஆண்டவர் என்னோட பேசினதாக நான் இதுவரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ஐ டோன்ட் நோ காட் ஹஸ் ஸ்போக்கன் டு மீ. எனக்கு தெரியாது, இதெல்லாம் தெரியாது. ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் திஸ். நான் அன்னைக்கு போய் ராத்திரியில் நீ ஒன்று படுக்கை போகிறதுக்கு முன்னால் ஒன்று சொல்லு, ஆண்டவரே அந்த போதவர் சொல்கிறாரு நீ பேசுவீர்னு. The preacher says that you will speak to him, but I have not heard you speaking to me. ஆனால் நீங்கள் என்னோட பேசின சத்தத்தை நான் கேட்டதே கிடையாது. பேசும் அடியேன் கேட்கிறேன். ஐயா, நான் கதை சொல்ல இங்கே வரல. I'm not here to tell story. கதை சொல்கிறதா இருந்தால் நான் இங்கே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கதை சொல்லும்படியாக இருந்தால் வர வேண்டிய அவசியம் இல்லை. நோ நீட் ஃபார் திஸ். உங்கள் வாழ்க்கையில் சீர்திருத்தம் என்பது ஆண்டவரோடு தொடர்பு கொண்ட வாழ்க்கை. ஆண்டுடைய சத்தத்தை நீ யாராக இருந்தாலும் சரி, ஹோஸ்டேவர் மேபி, நீ ஆண்டுடைய சத்தத்தை இதுவரைக்கும் நான் கேட்டதில்லைன்னு சொன்னால் இன்றைக்கி போய் சொல்லு, ஆண்டவரே உன் சத்தத்தை நான் கேட்கலன்னு சொல்லு. தப்பு இல்லை, தப்பு இல்லை. ஏன்னா உன்னுடைய கண்களை நீ நரகத்தில் திறந்து பார்க்கறதுக்கு முன்னால் தப்பு இல்லை. ஆகவே விசுவாசம், இந்த விசுவாசங்கிறது எல்லாத்துக்கும் வராது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஏன் விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்கிறோம்? விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான்.
அமெரிக்க நம்பிக்கை பலன் இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் நீ பதறியே, நீ பதற, யூ ஆர் ரெஸ்ட்லெஸ். எல்லாம் நல்லா இருந்தா நீ மட்டும் இல்லை, யார் வேணாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தா இருந்தால் எல்லாம் நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருப்போம். we all will be happy, no problem. பணம் வருதா ரொம்ப சந்தோஷம், உலகத்தில் அது இது கிடைக்குதா ரொம்ப சந்தோஷம், எல்லாமே சந்தோஷமாக இருக்கு. ஆனால் உனக்கு ஏன் கஷ்டம்னு வந்துட்டா நீ முறுமுறுக்கிற, யூ ஆர் கிரம்பிளிங். ஏன் முகத்தை காட்டுற, ஷோ யுவர் ஃபேஸ், ஏன் உன்னுடைய சுபாவத்தை காட்டுற, why you expose your nature? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லை? விசுவாசம் இல்லையா? you don't have faith, you don't have faith. இது யார் கொடுக்கிறது? தேவன் கொடுக்கிறது. நீயே விசுவாசத்தை உற்பத்தி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. it is God. சீர்திருத்தம் என்பது முதல்ல உன் வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம். இன்னைக்கு ஆண்டவரனோட பேசுகிறார். 1517 ஆண்டில் நடைபெற்ற சீர்திருத்தங்கிற ஒரு நாளை இன்னைக்கு நினைவு கூர்றோம்னா, we think of the reformation on 1517. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சீர்திருத்தம் நடைபெற்றிருக்கணும், அப்பதான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. This reformation should have happened in your life, dear people, then only you are saved. கடைசியா 5வது தூண், glory to God alone. தேவனுக்கு மாத்திரம்தான் மகிமை. எந்த ஒரு மனிதனும் மேன்மை பாராட்ட முடியாது. no man can glorify. நான் பிரசங்கம் பண்ணதுனால தான் இவர் மாறினாரு, because I preach this man is changed. நான் தான் அதை செஞ்சேன், I built nothing absolutely. ஆண்டவர் என்ன மாற்றாமல் இருந்திருப்பான், நான் இன்னைக்கு நான் சாக்கடையில் தான் இருப்பேன் அல்லது உயிரோடு இருப்பேன், எனக்கு தெரியும். I don't know whether I will be alive or dead. நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது அவனுடைய கிருபை. it is God's grace. நீ உயிரோடு இருக்குன்னு அவனுடைய கிருபையா? it is God's grace. உயிர் போச்சுன்னா அவ்வளோதான். கன்னட நடிகர் ஒருவர் எக்ஸசைஸ் செஞ்சும்போது ஆள் முடிஞ்சு போயிட்டார், ஃபினிஷ்ட். மரணம் என்பது உங்களோட சொல்லிட்டு வராது, நாளைக்கு வர்றேன், ஐ வில் கம் டுமாரோ, அட் எனி டைம். ஆகவே இந்த 5 தான் சீர்திருத்தத்தினுடைய மகா பெரிய தூண்களை மையமாக வைத்து சபைகளை கட்ட ஆரம்பித்தார்கள். people started building the churches. வேதம் மட்டுமே, கிருபை மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே, விசுவாசம் மட்டுமே, தேவ மகிமையாட்டுமே. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், என்னங்க நீங்கள் சீர்திருத்த திருச்சபைன்னு சொல்கிறீங்களே, ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச்ன்னு சொல்கிறீங்க, என்னங்க அதனுடைய அர்த்தம்? ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச்னா இந்த சீர்திருத்தத்தினுடைய இந்த அடிப்படை கொள்கைகளை பின்பற்றும்படியான சபையாக அது காணப்பட வேண்டும். 5 தூண்களை கொண்டது தான் திருச்சபை, சீர்திருத்த திருச்சபை. ஒருவேளை நீங்கள் இத்தனை நாளாக வரலாம், இந்த 5 தூண்கள் தான். வேறு எதையும் உள்ள நுழைக்க விடலை. மனிதனுடைய புகழ்ச்சி இல்லை, அவரை நாம் பேன்மை பாராட்ட, இவரை இல்லை, எதுவுமே கிடையாது. தேவனுக்கு மாத்திரம்தான். விசுவாசம், கிறிஸ்து, வேதம் மட்டும்தான், கிருபை மட்டும்தான், வேற ஒன்றுமே இல்லை. அந்த தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு மனிதனும் அடிபணிய வேண்டும், அதை தவிர வேறு வழி இல்லைன்னு வேதம் போதிக்கிறது தான் சீர்திருத்தம். ஆனால் இன்றைக்கு சபைகள் இதெல்லாம் கட்டப்படலை. இன்றைக்கி சபைகளெல்லாம் என்ன ஆர்ப்பாட்டமும் ஆட்டமும் பாட்டமும், சீர்திருத்தம் இல்லை. இவைகள் சபைகளே அல்ல. வேதம் போதிக்கிற சபையினுடைய அளவு இதுதாங்க. இதுதான் இந்த திருச்சபை. பேப்டிஸ்ட்னு எங்கே வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்களில் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கத்தோலிக்க மதத்தில் ஆரம்பித்தது என்ன தெரியுங்களா? குழந்தை பிறந்த உடனே ஒரு சின்ன ஒரு டப்பை வச்சு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க.
விசுவாசித்து ரட்சிக்கப்படுறது தான் அடல்ட் பேப்டிசம். அவங்க வாழ்க்கையில் ரட்சிப்புன்னா என்னன்னு தெரிஞ்சு ஞானஸ்நானம் எடுப்பதைத்தான் வேதம் சொல்லுது. சிறுவர்களுக்கு நம்ம சிறு பிள்ளைகள் கொடுக்க மாட்டோம். சிஎஸ்ஐயில் கூட கொடுக்குறாங்க தான், மற்ற சர்ச்சஸில் கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்? லூத்தரன் சர்ச்சில் கூட கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்? வேதம் சொல்லுது. மனம் திரும்பி ஒரே ஒரு வசனம், அந்த வசனத்தை பார்த்து முடிப்போம். ஏன் வேதம் சொல்லுது? அப்போஸ்தலர் நடபடிகள் பேதுரு எழும்பி நின்று சொன்னார், நாங்கள் என்ன பண்ணுறது? ரட்சிக்கப்படணுமே. ஐயோ, நாங்கள் இயேசுவை செழியாமல் திலையில் அரைஞ்சிட்டோம். ஒவ்வொருவரும் 2 அதிகாரம், அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 38. பேதுரு அவளை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. இன்றைக்கி அநேக சபைகள், பெந்தோஸ்தே சபைகளில் 4 வாரம் 5 வாரம் போனால் ஞானஸ்நானம் சபையினுடைய விசுவாசம் இல்லை. ஏன்? நம்ம அதிகமாக உண்மையான ஒரு விசுவாசியாக இருந்து ஞானஸ்நானம் எடுத்தால் தான் செல்லுபடியாகும். ஒருவேளை உண்மையான விசுவாசியாக இல்லாமல் நீ ஞானஸ்நானம் எடுத்திருந்தா கூட செல்லுபடியாகாது. நானே கொடுத்துருக்கலாம் கூட. யார் அங்கீகரிக்கணும்? ஆண்டவர். ஆகவே இதுதாங்க சீர்திருத்தம். ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, சீர்திருத்தம் ஒரு பாவியை தேவனோடு இணைக்கிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனாக இந்த உலகத்தில் அவன் மாறிவிடுகிறான். தேவனுடைய சத்தத்தின்படி கேட்டு நடக்க மாறிவிடுகிறான். ஆவியானவரே பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.